ஹாய், இன்னைக்கு நம்ம CLAT 2023 பேப்பரோட லாஜிக்கல் ரீசனிங் சொல்யூஷன்ஸ் பார்க்க போகிறோம். செகண்ட் பேசேஜ்க்கு. Passage 2. The post-truth era is expectedly marked by a discerning erosion of public trust in sources of information. ஸோ post-truth era அப்படின்னு ஒரு எராவை வந்து ஃபஸ்ட்டு மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. மென்ஷன் பண்ணிவிட்டு என்ன சொல்கிறாங்க? is expectedly marked by a discerning erosion of public trust in sources of information. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் வந்து erosion of public trust in sources of information அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கணும். erosion of public trust, erosion நம்ம soil erosion அந்த மாதிரி கேள்விப்பட்டிருப்போம். அரிப்பு, மழை பெய்யறதுனால மணல் வந்து அரிக்கப்படுது அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி என்ன இங்கே அரிக்கப்படுது? பப்ளிக் கிட்ட இருக்க நம்பிக்கை. எதில் மேலே இருக்க நம்பிக்கை? இன் சோர்சஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் வர வாயில்களில் வந்து உங்களுக்கு நம்பிக்கை அரிக்கப்படுது, குறைபாடு இருக்குது. ஸோ அந்த விஷயம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிசர்னிங் ஃபேக்டராக இருக்குது. எதில் ஒரு டிசர்னிங் ஃபேக்டராக இருக்குது? நம்ம போஸ்ட் ட்ரூத் எரானா என்ன அப்படின்னு மார்க் பண்ணுற டிசர்னிங் ஃபேக்டர். டிசர்னிங் அப்படின்னா வேறுபடுத்தி காட்டுறது, தெளிவாக வேறுபடுத்தி காட்டுறது. டிசர்ன்மெண்ட் அப்படின்னா வந்து தெளிவாக வேறுபடுத்தி பார்க்குற விஷயம் பேர் டிசர்ன்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து ஒரு வேர்ப். Mass media, both traditional and new age avatars, had borne the brunt of this mistrust. Mass media நம்ம வந்து நிறைய பேர்த்த ரீச் பண்ணக்கூடிய மீடியா. போத் ட்ரெடிஷ்னல் அண்ட் நியூ ஏஜ். ட்ரெடிஷ்னலாக என்ன வரும்? நம்மளுக்கு நியூஸ் பேப்பர், ரேடியோ அதெல்லாம் வரும். டிவி கூட ஓரளவு வரைக்கும். நியூ ஏஜ் அப்படின்னா நம்மளுக்கு சோஷியல் மீடியா, இன்ஸ்டாகிராம் நியூஸ் சேனல்ஸ் அந்த மாதிரி. ஸோ நியூ ஏஜ் அவதார்ஸ் ஹாஸ் போர்ன் த பிரண்ட், தாங்கிட்டுருக்கு. எதை தாங்கிட்டுருக்கு? த பிரண்ட் ஆஃப் திஸ் மிஸ்ட்ரஸ்ட். ஸோ பிரண்ட் அப்படின்னா இங்கே என்ன வரும் அப்படின்னா அதிகப்படியான போர்ஷன். ஸோ பிரண்ட் ஆஃப் திஸ் மிஸ்ட்ரஸ்ட் அப்படின்னா இந்த லேக் ஆஃப் ட்ரஸ்ட், நம்பிக்கையின்மையோட அதிகபட்சம் நம்பிக்கையின்மையை அதுவே எடுத்துச்சு. என்ன எடுத்துச்சு? மாஸ் மீடியா. இது வந்து நம்மளுக்கு நியூ ஏஜ் மாஸ் மீடியா மட்டும் எடுத்துக்கலன்னு சொல்ல நம்ம ஆத்தர். நியூ ஏஜ் மீடியாவும் எடுத்துக்கிச்சு, ஓல்ட் ஏஜ் மீடியாவும் எடுத்துக்கிச்சு அப்படின்னு சொல்ல வராரு. And for good reasons too. அதுவும் சரியான காரணத்துக்குனால தான். Social media, its most popular platform, is a harbinger of falsity. அறிகுறி, முன்னோடி, அதெல்லாம் வந்து ஒரு அர்த்தம் ஹார்பிங்கருக்கு. Social media, its most popular platform, is a harbinger of falsity. அப்படின்னா social media, its most popular platform. ஸோ social media வந்து ரொம்ப ஒரு பாப்புலரான பிளாட்ஃபார்ம். அதுதான் வந்து இந்த மாதிரி நடக்கிறதுக்கான அறிகுறி, முன்னோடி அப்படின்னு சொல்கிறாங்க. ஆஃப் ஃபால்சிட்டி. எதோட அறிகுறி, எதோட வெளிப்பாடு? பொய்கள், ஃபால்சிட்டியோட வெளிப்பாடு. இட் இஸ் தஸ் என்கரேஜிங்கோட ஆப்போசிட் என்ன? டிஸ்கரேஜிங். டு see that at least the old guard of the media ecosystem, the newspaper, continues to defy this discouraging trend. ஸோ என்ன என்கரேஜிங்காக இருக்குது பார்க்குறதுக்கு? அட்லீஸ்ட் பழைய கார்டு, பழைய காவலாளி, எதோட காவலாளி? மீடியா ஈகோசிஸ்டம்னா நம்ம பார்த்துருப்போம் சுற்றுச்சூழல் அந்த இதில். பட் ஈகோசிஸ்டம் எல்லாத்துலேயும் வந்து ஒரு பேலன்ஸ் இருக்கும், நிறையா விஷயங்கள் இருக்கும். அது ஒன்னோட இன்னொன்று வந்து இன்ட்ராக்ட் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி டிஃபைன் பண்ணுறாங்க மீடியா ஈகோசிஸ்டம். நிறைய டிஃப்ரெண்ட் பிளேயர்ஸ் இருப்பாங்க, என்டிட்டிஸ் இருக்கும். அவங்க வந்து அவங்களுக்குள்ள ஒரு இன்டராக்ஷன் இருக்கும். ஸோ அட்லீஸ்ட் த ஓல்ட் கார்ட் ஆஃப் த மீடியா ஈகோசிஸ்டம், இந்த மாதிரி இருக்க மீடியா ஈகோசிஸ்டமோட பழைய காவலாளி எதை அப்படி டிஸ்கிரைப் பண்ணுறாங்க? நியூஸ் பேப்பர் கண்டினியூஸ் டு டிஃபை திஸ் டிஸ்கரேஜிங் ட்ரெண்ட். டிஃபை அப்படின்னா வந்து எதிர்கொண்டு, லைக் நம்ம நினச்சது நடக்காமல் இருக்கிறது. ஓகேவா? டிஃபை த ஆட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளுக்கு பிடிச்ச டீம் வந்து வின் பண்ணுறதுக்கு 1% தான் சான்ஸ் இருக்குது, 99% தோத்துடுவாங்க அப்படின்னு ஒரு ப்ராபபிலிட்டி இருந்தாலுமே அவங்க வின் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். our team has defied the odds and won the game அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ
என்னதான் விஷயம் இருந்தாலும் அதை வந்து டிஃபீட் பண்ணிட்டு பண்ணுறது டிஃபை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ கண்டினியூஸ் டு டிஃபை திஸ் டிஸ்கரேஜிங் ட்ரெண்ட். ஸோ பழைய காவலாளி, மீடியாவோட பழைய காவலாளியான நியூஸ் பேப்பர் வந்து இந்த டிஸ்கரேஜிங்கான ட்ரெண்டை வந்து டிஃபை பண்ணுறது. என்ன டிஸ்கரேஜிங் ட்ரெண்டு? பப்ளிக்கோட நம்பிக்கை போகிற டிஸ்கரேஜிங் ட்ரெண்டை வந்து டிஃபை பண்ணுறது ரொம்ப என்கரேஜிங்காக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. A pan-India survey of media consumption by Lokniti found that print media remains the most trusted source of information. So, a pan-India survey, ஒரு லைக் இந்தியா ஃபுல்லாக இருக்க ஒரு சர்வே பண்ணுறாங்க. லோக்நிதின்னு ஒரு ஆர்கனைசேஷன், அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க நியூஸ் பேப்பர் ரிமைன்ஸ். ஸோ இப்போ வரைக்கும் நியூஸ் பேப்பர் தான் இருக்கிறதுலே அதிகமாக நம்பப்படுற ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு. திஸ் ஃபைண்டிங் இஸ் கன்சிஸ்டன்ட். கன்சிஸ்டன்ட்னா ரெண்டு அர்த்தம் இருக்குது. ஒன்று கன்சிஸ்டன்சி, நான் ரொம்ப கன்சிஸ்டண்ட்டாக இருக்கேன் அப்படின்னா ரெகுலராக வந்து ஒரு விஷயம் செய்ய வேண்டிய விஷயத்த செய்ய வேண்டிய நேரத்தில் நான் பண்ணுறேன் அப்படின்னு அர்த்தம். கன்சிஸ்டன்சி இஸ் இம்பார்ட்டன்ட். அப்போ ஜிம்முக்கெலாம் போனோன்னா சொல்லுவாங்க கன்சிஸ்டன்சி அப்படிலாம் வந்து எல்லாம் ஃபோட்டோ எடுப்பாங்க. ஸோ இதுதான் அது ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் பார்த்தீங்கன்னா திஸ் ஃபைண்டிங் இஸ் கன்சிஸ்டன்ட் அப்படின்னா ஒப்புதல் இருக்குது, ஒரே ஒப்புதலோடு இருக்குது வித் த ஹார்டனிங் சர்ச். ஸோ த ஃபைண்டிங் வந்து லோக்நிதியோட ஃபைண்டிங் சொல்கிறாங்க இஸ் கன்சிஸ்டன்ட் வித் த ஹார்டனிங். ஹார்டனிங் அப்படின்னா வந்து என்கரேஜிங் அப்படின்னு அர்த்தம். ஸோ இதோட ஆப்போசிட் வந்து டிஸ்ஹார்டனிங். எப்படி என்கரேஜிங் டிஸ்கரேஜிங் இருக்குது, அதே மாதிரி ஹார்டனிங் டிஸ்ஹார்டனிங். சர்ஜ்னா அதிகரிப்பு. இன் பப்ளிக் என்டார்ஸ்மெண்ட். என்டார்ஸ்மெண்ட்னா என்ன? பரிந்துரைக்கிறது. நான் சொல்கிறேன் நம்புங்கப்பா நியூஸ் பேப்பர்லாம் நல்லா இருக்குது, நீங்கள் நியூஸ் பேப்பர் படிச்சிங்கன்னா நிறையா விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிடும் அப்படின்னு. ஸோ நான் வந்து நிறைய பேர்த்திட்ட பரிந்துரைக்கிறேன் அப்படின்னா வந்து நிறைய பேர் என்கரேஜ் ஆவாங்க அது படிக்கிறதுக்கு. ஸோ இன் பப்ளிக் என்டார்ஸ்மெண்ட் அப்படின்னா பப்ளிக்கில் வந்து நிறைய பேர் வந்து என்டார்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு அர்த்தம். த ஃபைண்டிங் இஸ் கன்சிஸ்டன்ட் வித் த ஹார்டனிங் என்கரேஜிங் அதிகரிப்பு சர்ஜ் இன் பப்ளிக் என்டார்ஸ்மெண்ட் ஆஃப் த ரிலையபிலிட்டி ஆஃப் நியூஸ் பேப்பர்ஸ் சின்ஸ் த பேண்டமிக். எப்போ? சின்ஸ் த பேண்டமிக் நடந்ததுலேருந்தே ரிலையபிலிட்டி ஆஃப் நியூஸ் பேப்பர்ஸ், அதோட நம்பகத்தன்மை, நான் வந்து ரிலை பண்ணலாம் நியூஸ் பேப்பர் மேலே, நான் நம்பியதை நம்பலாம் அதில் இருக்க இன்ஃபர்மேஷனை. ஸோ பேண்டமிக் நடந்ததுலேருந்து பப்ளிக் வந்து எந்த அளவுக்கு நியூஸ் பேப்பரோட நம்பகத்தன்மையை வந்து எல்லாத்துக்கும் பரிந்துரைக்கிறாங்க, எந்த அளவுக்கு நியூஸ் பேப்பரோட நம்பகத்தன்மை அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது பார்க்கும்பொழுது ரொம்ப என்கரேஜிங்காக இருக்குது. ஸோ இந்த மாதிரி பார்க்குறதோட கம்பேர் பண்ணி பார்த்தா நம்ம பழைய சென்டென்ஸில் பார்த்த டேட்டா வந்து கன்சிஸ்டண்ட்டாக இருக்குது, ரெண்டும் ஒத்து போகுது. An earlier survey which attempted to examine the impact of the lockdown on reading patterns found that number of readers who used to spend over an hour on newspapers every day had risen to 38% from 16% in the pre-lockdown period. ஓகேவா? ஸோ இதுக்கு முன்னாடி நடந்த ஒரு சர்வே வந்து என்ன கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா தினசரி ஒரு மணி நேரத்துக்கு மேலே நியூஸ் பேப்பர் படிக்கிற அவங்களோட சதவீதம் ஜென்ரல் பப்ளிக்கில் வந்து 16% 30% அதிகரிச்சிருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அந்த சர்வே என்ன பண்ண முயற்சிச்சது? எக்ஸாமினிங் த இம்பேக்ட் ஆஃப் லாக்டவுன் ஆன் ரீடிங் பேட்டர்ன்ஸ். ஸோ ரீடிங் பேட்டர்ன்ஸ்னால் ஜென்ரலாக பப்ளிக் எந்த மாதிரிலாம் படிக்கிறாங்க அப்படின்னு பேட்டர்னை ரிசர்ச் பண்ணுறது. ஸ்பெசிஃபிக்லி லாக்டவுனில் எப்படி அவங்க ரீடிங் பேட்டர்ன் அஃபெக்ட் ஆச்சு அப்படின்னு ரிசர்ச் பண்ணுற ஒரு சர்வே இது கண்டுபிடிச்சாங்களாம். ஓகே, அடுத்த சென்டென்ஸ். த இன்க்ரீஸ் ட்ரஸ்ட் இன் நியூஸ் பேப்பர்ஸ். ஸோ இங்கே நம்ம ஆத்தர் ஒரு அசம்ஷன் பண்ணுறாரு. இந்த சர்வே என்ன பண்ணுச்சு? பேட்டர்ன் எப்படி இருக்குது, பேட்டர்ன் எப்படி மாறுது அப்படின்னு தான் பார்க்குது. ஸோ இந்த சர்வே நம்ம ஆத்தர் சொன்னதை வச்சு பார்த்தோன்னா இந்த சர்வே பேட்டர்ன்ஸ் மட்டும்தான் எக்ஸ்பிளைன் பண்ணுது, பேட்டர்ன்ஸ் மட்டும்தான் எக்ஸாமின் பண்ணுது, எக்ஸ்பிளைன் பண்ணலை. இதனால தான் இது நடக்குதுன்னு அவங்க சொல்ல கிடையாது, சரியா? ஸோ கோரிலேஷன் இஸ் நாட் காசேஷன். ஓகே, இப்போ தான் வந்து ஒரு கதை இருக்கும். ஸோ ஒரு தவளை எடுத்தாங்களாம் சயின்டிஸ்ட்ஸ்.
ஸோ அந்த தவளை வந்து ஒவ்வொரு காலாக கட்டி போட்டாங்களாம். ஸோ ஃபஸ்ட்டு காலை கட்டின உடனே குதிக்க சொன்னாங்களாம், குதிச்சு தான். செகண்ட் காலை கட்டிட்டு குதிக்க சொன்னாங்களாம், திருப்பி குதிச்சு தான். மூணாவது காலை கட்டிட்டு குதிக்க சொன்னாங்களாம், அப்பயும் கஷ்டப்பட்டு குதிச்சு தான். நாலாவது காலையும் கட்டினோடனே அதனால் குதிக்கவே முடியல. உடனே வந்து நோட்ஸில் எழுதிக்கிட்டாங்களாம், 4 காலையும் கட்டி போட்டிங்கன்னா தவளைக்கு அதனால் குதிக்க முடியாது அப்படின்னு சொன்னாங்களாம். ஸோ இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது, 2 ஃபேக்டருக்கும் கோரிலேஷன் இருக்குது. காலை கட்டி போட்டால் குதிக்க முடியல, 4 காலையும் கட்டி போட்டால். ஆனால் அதுக்கு காது கேட்காதது தான் ரீசனா நம்மளுக்கு தெரியாது. ரிசர்ச் பண்ணி பார்க்கணும், யோசித்து பார்க்கணும். அதே மாதிரி நம்மளுக்கு லாக்டவுன்னால் நிறைய பேர் நியூஸ் பேப்பர் அதிகமாக படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் அதுக்கு அது மேலே இருக்க நம்பகத்தன்மை தான் காரணமா அப்படின்னு கேட்டால் நம்மளுக்கு தெரியாது. அதை நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கல. ஆனால் நம்ம ஆத்தர் அப்படி தான் அசியூம் பண்ணிவிட்டு இந்த ஆர்கியூமெண்ட் வைக்கிறாரு. ஸோ இது ஒரு அசம்ப்ஷன் ஆன் த சைட் ஆஃப் தி ஆத்தர். ஓகே, the increased trust in newspapers is because the lockdowns coincided with the dissemination and a பரவல். ஓகே, dispersion அந்த மாதிரி of the crudest. crude அப்படின்னா என்ன? crude unrefined. crude அப்படின்னா வந்து பண்படாத. ஓகே, கைண்ட்ஸ் ஆஃப் மிஸ்இன்ஃபர்மேஷன். அகெயின் மிஸ்இன்ஃபர்மேஷன் அப்படின்னா வந்து தப்பான இன்ஃபர்மேஷன். ஸோ 3 இருக்குது நம்மக்கிட்ட: மிஸ்இன்ஃபர்மேஷன், டிஸ்இன்ஃபர்மேஷன், மால் இன்ஃபர்மேஷன். ஓகேவா? மிஸ்இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு இன்டென்ட், ஒரு நோக்கம் இல்லாமல் தெரியாமல் வந்துடுற பொய்யான இன்ஃபர்மேஷன். இதுவே டிஸ்இன்ஃபர்மேஷனும் மால் இன்ஃபர்மேஷனும் வந்து எனக்கு பொய்ன்னு தெரியும், ஒருத்தரோட மனசை மாற்றுறதுக்காக நான் ஒரு தப்பான விஷயத்த நான் சொல்கிறேன். டிஸ்இன்ஃபர்மேஷன் அப்படின்னாலும் அதுதான். பட் மால் இன்ஃபர்மேஷன்னா ஏதோ ஒரு பர்சனல் ப்ராஃபிட்டுக்கோ இல்லை ஒரு ப்ரைவேட் ப்ராஃபிட்டுக்காகவோ நான் வந்து பண்ணேன் அப்படின்னா அது மால் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சரியான விஷயத்த தப்பான கான்டெக்ஸ்டில் சொன்னேன், தப்பான விஷயத்துக்கு கன்வின்ஸ் பண்ணுறதுக்காக நான் சொன்னேன், தப்பாக புரிஞ்சுப்பாங்கங்கிற நோக்கத்தோடவே நான் சொன்னேன் அப்படின்னா ஃபார் ப்ராஃபிட், அதுவும் மால் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ த பரவல், டிசெமினேஷன் ஆஃப் த க்ரூடஸ்ட் அன்ரிஃபைன்ட் பண்படாத கைண்ட்ஸ் ஆஃப் மிஸ்இன்ஃபர்மேஷன், தப்பான இன்ஃபர்மேஷன் அபவுட் த பேண்டமிக் இன் இந்தியாவில் அண்ட் அரவுண்ட் த வேர்ல்ட், உலக அளவுலையும், and newspapers played a pivotal role in exposing these lies. ஓகே, ஸோ பிவட்டல் அப்படின்னா என்ன? பிவட் ஜாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பிவட் ஜாயிண்ட் நிறையா வந்து மெக்கானிக்கல் மெஷின், உங்கள் டோர் கதவு எல்லாத்துலேயுமே உங்களுக்கு பிவட், உடம்புல பிவட் ஜாயிண்ட்னு ஒன்று இருக்கும். ஸோ ரொட்டேஷனல் டைரக்ஷன் மாத்திர ஜாயிண்ட் பேர் பிவட் ஜாயிண்ட். நம்மளுக்கு கதவுல ஹிஞ்ச் இருக்கு இல்லையா, கதவோட ஆங்கிள் ரொட்டேட் பண்ண வைக்குது ஒரு ஆக்சஸில், அது ஒரு பிவட் ஜாயிண்ட். நம்மளுக்கு கழுத்து, இந்த பால் அண்ட் சாக்கெட் ஜாயிண்ட், இது எல்லாமே பிவட் ஜாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு ஆக்சஸ்லேயோ நம்ம கழுத்து மாதிரி, இல்லை பல ஆக்சஸ்லேயோ நம்ம ஷோல்டர் ஜாயிண்ட் மாதிரி டைரக்ஷன் மாற்றுது. அதே மாதிரி பிவட்டல் அப்படின்னா வந்து ஒரு விஷயத்தோட டைரக்ஷனே மாற்றுது. ஒன்று நடக்க போகுது அப்படின்னா அந்த டைரக்ஷன் மாற்றி வேற ஒன்று நடக்க வைக்கிற ஒரு விஷயத்த பிவட்டல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஃபுல் சென்டென்ஸை இன்னொரு தடவை படிச்சுட்டு மீனிங் பார்ப்போம். The increased trust in newspapers is because the lockdowns coincided, ஒன்றா நடந்துச்சு, with the பரவல் of the most பண்படாத kinds of misinformation, தப்பான இன்ஃபர்மேஷன் about the pandemic in India. இந்தியாலையும் சரி, உலக அளவுலையும் சரி, நியூஸ் பேப்பர்லேயும் சரி, இந்த மாதிரி தப்பான நியூஸ் பரவுனது வந்து ப்ளஸ் நியூஸ் பேப்பர்ஸ் ப்ளே பண்ண பிவட்டல் ரோல். தப்பான இன்ஃபர்மேஷன் எல்லாம் நம்பியிருந்தா நடந்திருக்க விஷயமே வேறு, ஆனால் நியூஸ் பேப்பர்ஸ் இருந்ததுனால அந்த டைரக்ஷனை மாற்றிடுச்சு. அண்ட் நியூஸ் பேப்பர்ஸ் பிளேட் அ பிவட்டல் ரோல் இன் எக்ஸ்போசிங் தீஸ் லைஸ். இதனால பீப்புள் வந்து கோவிடுக்கு அப்புறம் இதை நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பட் தட் இஸ் வேர் த குட் நியூஸ் சென்ஸ். அங்கே தான் குட் நியூஸ் முடியுது ஃபார் த பிரிண்ட் மீடியா. அட்லீஸ்ட் அங்கே அதோட குட் நியூஸ் முடிஞ்சிடுச்சு பிரிண்ட் மீடியாவுக்கு. ஏன்னு பார்ப்போம். அமங்ஸ்ட் அதர் திங்ஸ், மற்றதெல்லாம் சேர்த்து பார்த்தா த டேட்டா கொலேட்டட் அப்படின்னா என்ன? ஒரு இன்டென்ஷனோட கேதர் பண்ணி
பொறுக்கி சேர்க்கறது. ஓகேவா? இதுக்கு வந்து சிமிலர் வேர்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா வந்து கியூரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆர்ட் கியூரேட்டர், நான் வந்து இந்த மாதிரி ஆர்ட்லாம் கலெக்ட் பண்ணி கேதர் பண்ணி வச்சுருந்தேன் அப்படின்னா கியூரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. Among other things, the data collated by the survey found deepening footprints of social media in rural and urban constituency தொகுதிகள், while television continues to dominate the screen. ஓகே, நிறைய விஷயத்தோட சேர்த்து the data collated by the survey, அந்த நியூஸ் பேப்பர் சர்வே இருக்கு இல்லையா, அந்த சர்வே கலெக்ட் பண்ண டேட்டா வந்து ரூரல் அண்ட் அர்பன் ஏரியாஸில் வந்து சோஷியல் மீடியாவோட தாக்கம் பிடிப்பு ரொம்ப அதிகமாக ஆழ்ந்து போயிட்டே இருக்குது. டீப்பனிங் ஃபுட் பிரிண்ட்ஸ் ஆழமாயிக்கிட்டே போயிட்டுருக்கு ஆஃப் சோஷியல் மீடியா இன் ரூரல் அண்ட் அர்பன் கான்ஸ்டிடியூவன்சி. சிட்டிலையும் சரி ஊர்லேயும் சரி தொகுதிகளில் வந்து ஆழமாயிட்டே போகுது சோஷியல் மீடியாவோட எஃபெக்ட். அதே சமயம் டெலிவிஷன் வந்து ஸ்க்ரீனை டாமினேட் பண்ணிகிட்டே இருக்குது, ஸ்க்ரீன் அதிகப்படியாக எடுத்துக்கிட்டே இருக்குது. தீஸ் டெவலப்மெண்ட்ஸ் ஆர் கன்சிஸ்டன்ட் வித் குளோபல் ட்ரெண்ட்ஸ் that reveal that newspaper industry is struggling to contain the migration of readers and revenue to other formats, especially digital media. Okay, so இந்த ஃபைண்டிங்ஸ்லாம் அகைன் ஒத்து போகுது. எதோட ஒத்து போகுது? நியூஸ் பேப்பர்ஸ்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, படிப்பாளர்கள்லாம் வேறு ஃபார்மேட் ஆஃப் மீடியாவுக்கு மாறுறதை வச்சு கஷ்டப்படுறாங்க அப்படின்னு. எஸ்பெஷலி டிஜிட்டல் மீடியானால ரொம்ப கஷ்டப்படுறாங்க. Ironically, எதிர்மறையாக the pandemic which saw a resurgence and மறுமலர்ச்சி in collective trust in newspapers, public trust in நம்பகத்தன்மை in newspapers, adversely affected the print media as traditional advertisers reeling அப்படின்னா வந்து ஷாக்கில் வந்து கஷ்டப்படுறது. under the economic fallouts அப்படின்னா ஒரு விஷயத்தோட ஃபாலோஅவுட் அப்படின்னா ஒரு விஷயத்தோட சைடு எஃபெக்ட். ஒரு விஷயம் நடக்குது, அந்த விஷயத்தினால வர அட்வர்ஸ் எஃபெக்ட்ஸ், த ஃபாலோஅவுட் ஆஃப் த நியூக்ளியர் டிசாஸ்டர். அப்புறம் நியூக்ளியர் டிசாஸ்டர்னால இருக்க எதிர்மாறான எஃபெக்ட்ஸ். த ஃபாலோஅவுட் ஆஃப் த ஹெவி ரெயின் இன் இந்தியா வர் டேமேஜ்ட் ரைஸ் கிராப்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஹெவியாக ரெயின் வந்ததுனால நிறையா அரிசி கிராப்லாம் வந்து டெஸ்ட்ராய் ஆனதை ஒரு ஃபாலோஅவுட்டாக டிஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ இது வந்து எந்த இடத்துலேருந்து எடுத்த வார்த்தை அப்படின்னா, நம்ம பாம்லாம் பார்த்தோன்னா அதில் ஃபாலோஅவுட் இருக்கும். ஒரு இது வெடித்ததுக்கப்புறம் நிறையா வானத்துலேருந்து கீழே இதாகும், அந்த பவர்லேருந்து மேலே தூக்கி போடப்பட்ட விஷயங்கள். ஸோ ஃபாலோஅவுட் ஆஃப் COVID-19 கட் பேக் ஆன் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ். ஸோ வந்து COVID-19னால் பாதிக்கப்பட்ட ட்ரெடிஷ்னல் அட்வர்டைசர்ஸ் எல்லாமே அட்வர்டைஸ் பண்ணுறதை கம்மி பண்ணிக்கிட்டாங்க, அதனால அவங்களோட ரெவன்யூ குறைஞ்சிடுச்சு. பட் த கிரைசிஸ் இன் பிரிண்ட் ப்ரிசீட்ஸ் த பேண்டமிக். ஸோ அந்த பிரிண்ட் மீடியா அண்டர்கோ பண்ணுற கிரைசிஸ், அந்த பெரிய கஷ்டங்கள் வந்து ப்ரிசீட்ஸ் த பேண்டமிக். ப்ரிசீட்ஸ் அப்படின்னா பேண்டமிக்கு முன்னாடியே அந்த பிரச்சனைகள் ஆரம்பிச்சிருச்சு. நியூஸ் பேப்பர்ஸ் ஹாவ் பின் அவுட்பேஸ்ட். பேஸ் அப்படின்னா வேகம் அப்படின்னு வச்சுக்கலாம். அவுட்பேஸ்ட் அப்படின்னா ஓவர் இதாயிட்டாங்க. பை ஸ்பீடியர் ஓவர்டேக் பண்ணி போயிட்டாங்க நியூஸ் மீடியாவை. யார்? பை ஸ்பீடியர் பட் ஆல்சோ ஸ்பூரியஸ். ஸ்பீடியர் அப்படின்னா அதை விட வேகமான. ஸ்பூரியஸ் அப்படின்னா வந்து சந்தேகத்திற்குரிய, நம்பகத்தன்மை கம்மியாக இருக்கிற சோர்சஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன். The dominance of image over text as a cultural phenomenon is another formidable, ரொம்ப பெரிய கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஃபார்மிடபிள் ஆப்பனண்ட். அப்படின்னா ரொம்ப சேலஞ்சிங்கான ஆப்பனண்ட் அப்படின்னு அர்த்தம், கஷ்டமான சேலஞ்ச். The dominance of the image over text as a cultural phenomenon, ஒரு நடப்பு. ஓகே, கல்ச்சரலாக ஒரு விஷயம் நடக்குது, எழுத்தை விட இமேஜை பிலீவ் பண்ணுறது, நம்புறது ஒரு பெரிய சேலஞ்ச், அதுவும் ஒரு பெரிய சேலஞ்ச் அப்படின்னு. த பிரிண்ட் மீடியாஸ் ஹோப்ஸ், நம்பிக்கை ஆஃப் ரிமைனிங் காம்படிட்டிவ் அண்ட் ப்ராஃபிட்டபிள். பிரிண்ட் மீடியாவோட நம்பிக்கை நம்ம வந்து
காம்படிட்டிவாகவும் இருப்போம், ப்ராஃபிட்டபிளாக இருப்போம் அப்படிங்கிறது. மஸ்ட் தேர்ஃபோர் சென்டர் ஆன் யூஸிங் திஸ் கலெக்டிவ் ட்ரஸ்ட் ஆஸ் அ ஃபார்ம் ஆஃப் கேபிட்டல். ஸோ அவங்க வந்து காம்படிட்டிவாகவும் ப்ராஃபிட்டபிளாகவும் இங்கே சர்வைவ் ஆகணும், உயிர் பிழைக்கணும் அப்படின்னா வந்து இந்த கலெக்டிவ் ட்ரஸ்ட்டை வந்து பேஸ் பண்ணி தான் அவங்க பண்ணணும் ஆஸ் அ ஃபார்ம் ஆஃப் கேபிட்டல். கேபிட்டல் தான் இங்கே ரெவென்யூ, இன்கம் அதெல்லாம் வரும். Survival strategies, especially the revenue model, must be re-explored and the emphasis shifted to in-depth analysis of news as well as eye-catching layouts now that the newspapers are slower to reach news to the audience. Survival strategies, உயிர் பிழைக்க வேண்டியதற்கான ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, எஸ்பெஷலி ரெவென்யூ மாடல் பேஸ்ட் ஸ்ட்ராட்டஜி ரீஎக்ஸ்ப்ளோர் பண்ணணும், திருப்பி யோசிச்சு பார்க்கணும். அண்ட் எம்ஃபசிஸ் ஷிஃப்டட் டு இன்டெப்த் அனாலிசிஸ் ஆஃப் நியூஸ். நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கு அப்பால் ஒரு இன்டெப்த் அனாலிசிஸ் கொடுக்கறதும், எம்ஃபசிஸ் அப்படின்னா வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறது, எதுக்கு மாறணுமா, இன்டெப்த் அனாலிசிஸ்க்கு மாறணும். as well as ஐ கேச்சிங் லேஅவுட்ஸ், இன்டெப்த்தும் இருக்கணும், பார்க்க ரொம்ப ஐ கேச்சிங் அப்படியே அட்டென்ஷன் கிராபிங்காகவும் இருக்கணும். Now that the newspapers are slower to reach news to the audience. ஸோ நம்மளுக்கு வந்து முன்னாடி நியூஸ் தான் டக்குன்னு வரும். ஸோ நம்மளுக்கு வந்து ஒரு விஷயம் நடந்த உடனே தெரியறதுக்கு நம்ம நியூஸ் பேப்பர் தான் ரிலை பண்ணினோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு விஷயம் நடந்தது அப்படிங்கிறத டக்குன்னு எழுதி அனுப்புறது டேக்ஸ் ப்ரெசிடென்ஸ். பட் நம்மளுக்கு நடந்துச்சுன்னு தெரிஞ்சிருச்சு ஏற்கனவே சோஷியல் மீடியாவில், நியூஸில் எல்லாமே. அப்போது எதுக்கு நான் நியூஸ் பேப்பர் வாங்குவேன், அதோட இன்டெப்த் அனாலிசிஸ்க்காக நான் வாங்குவேன் கொடுத்தாங்கன்னா. ஸோ நம்ம சர்வைவல் ஸ்ட்ராட்டஜியை என்ன யூஸ் பண்ணலாம்னா இன்டெப்த் அனாலிசிஸ், அப்புறம் ஐ கேச்சிங் லேஅவுட்ஸ், ரொம்ப அட்ராக்டிவான லேஅவுட்ஸ்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு. எக்ஸ்ட்ராக்டட் ஃப்ரம் எடிட்ஸ் அண்ட் ரிவிஷன்ஸ் ஃப்ரம் குட் நியூஸ் எடிட்டோரியல் ஆன் பிரிண்ட் மீடியா ரிமைனிங் த மோஸ்ட் ட்ரஸ்டட் சோர்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன், டெலிகிராஃப். ஓகே, ஒரு யூஎஸ் பேஸ்ட் நியூஸ் பேப்பர். Question 112. Which of the following is the author most likely to agree with? ஸோ நம்ம ஆத்தர் எது மோஸ்ட் லைக்லி அக்ரி பண்ணுவார், எது ஒத்துப்பார் அப்படின்னு பார்ப்போம். The COVID-19 pandemic was an unmitigated disaster for the newspaper industry. COVID-19 வந்து நம்ம வந்து சரி பண்ணவே முடியாத அளவுக்கு ஒரு டிசாஸ்டர், ஒரு பேரழிவாக இருந்துச்சு நியூஸ் பேப்பர் இண்டஸ்ட்ரிக்கு அப்படின்னா கிடையாது. பாசிட்டிவும் பேசணும், நெகட்டிவும் பேசணும். பாசிட்டிவ் என்ன சொன்னோம், நிறைய பேர் நியூஸ் பேப்பர் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு. நெகட்டிவ் என்ன பேசணும், அவங்களுக்கு வந்து ட்ரெடிஷ்னல் அட்வர்டைசஸ்லாம் காசு இல்லை, ஸோ அவங்க கட் டவுன் பண்ணிட்டாங்க, நம்மளுக்கு ட்ரெடிஷ்னல் பிரிண்ட் அட்வர்டைசஸ்லாம் வந்து கம்மி பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அன்மிட்டிகேட்டட் டிசாஸ்டர்னால் சொல்ல முடியாது. ஆப்ஷன் பி, the COVID-19 pandemic had negative as well as positive effects on the newspaper industry. ஸோ இது நம்ம சொல்லலாம். ஓகே, ஸோ இதுதான் மோஸ்ட் லைக்லி வரும். சிடி பார்த்துப்போம். the COVID-19 pandemic only had good effectsனால் கிடையாது, பாசிட்டிவ் நெகட்டிவும் இருந்துச்சு. COVID-19 pandemic had no effectனா அதுவும் கிடையாது. ஸோ நம்மளுக்கு பி தான் சரியான ஆன்சராக வரும். Question 113. Which of the following if true would weaken the author's argument? எது வந்து ஆத்தரோட ஆர்கியூமெண்ட்டை வலு குறைக்கும் அப்படின்னு பார்ப்போம். ஆப்ஷன் ஏ, சோஷியல் மீடியா இஸ் அ ரிலையபிள் சோர்ஸ் ஆஃப் ட்ரூ அண்ட் அக்யூரேட் நியூஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன். ஓகே, நாட் அன் அக்ரிமெண்ட் வித் த ஆத்தர், பட் வந்து மீடியெல்லாம் பார்த்துட்டு நேர் டவுன் பண்ணுவோம். சோஷியல் மீடியா இஸ் அ ஹைலி அன்ரிலையபிள் சோர்ஸ் ஆஃப் நியூஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் அண்ட் ஷுட் நாட் பி ட்ரஸ்டட். இதுதான் நம்ம ஆத்தர் சொல்ல வர ஐடியாஸோட இன்லைன் இருக்குது. ஸோ இது வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணும். சோஷியல் மீடியா இஸ் அ குட் வே ஃபார் பீப்புள் டு ஸ்டே கனெக்டட் டு ஈச் அதர். இது சோஷியல் மீடியாவோட பாசிட்டிவ். நம்ம அதை பற்றியே பேசல இங்கே. ஸோ நம்மளுக்கு சி வராது. ஏன் சி வராது அப்படின்னா இது irrelevant டு த ஆர்கியூமெண்ட். சோஷியல் மீடியா இஸ் குட் டு ஸ்டே கனெக்டட் வித் ஈச் அதர் வந்து நம்ம சோஷியல் மீடியா எந்த கண்டெக்ஸ்டில் பேசுகிறோம், நியூஸ் கண்டெக்ஸ்டில். நம்ம சோஷியல் யூட்டிலிட்டி ஆஃப் சோஷியல் மீடியா ஃபார் சோஷியல் கனெக்ஷன் வந்து நம்ம ஆர்கியூமெண்ட்ஸ் எங்கேயுமே இன்க்ளூட் ஆகலை. ஸோ இது வந்து அன்ரிலேட்டட், சம்பந்தமே கிடையாது. ஸோ அதனால சி வராது. Social media is a speedier source of information than newspaper.
ஸோ ஏ அண்ட் டியில் தான் நம்ம வந்து ஃபிகர் அவுட் பண்ணோம். ரெலவெண்ட்டாக இருக்குது, எது வந்து மோஸ்ட் வீக்கெண்ட் பண்ணுது அப்படின்னு பார்ப்போம். ஸோ நம்ம ஆத்தர் வந்து சோஷியல் மீடியா இஸ் ஸ்பீடியர்னே சொல்லியிருக்கார். ஸ்பீடியர் பட் ஆல்சோ மோர் ஸ்பூரியஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸ்பூரியஸான நம்பகத்தன்மை குறைவாக இருக்குது, ரிலையபிலிட்டி இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ ஸ்பீடியர் அப்படின்னு சொன்னால் இது வந்து இன் அக்ரிமெண்ட் வித் த ஆத்தர். ஸோ இது வந்து வீக்கெண்ட் பண்ண கிடையாது. ஸோ இதுவும் நம்மளுக்கு வராது. சோஷியல் மீடியா இஸ் a reliable source of true and accurate நியூஸ் அப்படின்னு நான் ப்ரூவ் பண்ணேன்னா என் ஆத்தரோட ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து வீக்கெண்ட் ஆகும். ஏன்னா ஒன் ஆஃப் த மெயின் ஆர்குமெண்ட்ஸ் ஆஃப் த ஆத்தர் வந்து சோஷியல் மீடியா இஸ் அன்ரிலையபிள் அண்ட் நாட் அ குட் சோர்ஸ் ஆஃப் ட்ரூ இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இது வரும், வீக்கெண்ட்ஸ் த ஆர்குமெண்ட். Which of the following would be an effective way of making print media more competitive? Print media ரொம்ப காம்படிட்டிவாக இதை எதிர்கொள்கிற மாதிரி மாற்றுறதுக்கு எது எஃபெக்டிவான வழி அப்படின்னு பார்ப்போம். ஆப்ஷன் ஏ, ஸ்லோவிங் டவுன் த ப்ராசஸ் ஆஃப் பிரிண்ட் மீடியா ப்ரொடக்ஷன், மேபி யூஸிங் மோர் எக்ஸ்பென்சிவ் பிரிண்டிங் மெத்தட் to achieve better print quality even if it results in newspapers becoming more expensive. ஒன்லி பப்ளிஷிங் நியூஸ் பேப்பர்ஸ் ஆன் ஆல்டர்னேட்டிவ் டேஸ், அப்படின்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பப்ளிஷ் பண்ணுறது. டெவலப்பிங் வேஸ் ஆஃப் என்ஷூரிங் தட் பிரிண்ட் மீடியா கேன் ரீச் ரீடர்ஸ் மோர் ஸ்பீடிலி. ஆப்ஷன் சி வந்து அவுட்ரைட் நம்ம எலிமினேட் பண்ணிடலாம். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பண்ணோன்னா இன்னுமே நம்ம சோஷியல் மீடியா ரீச் காம்படிட்டிவாக அதோட சண்டை போடுறது கஷ்டமாயிடும். ஸோ சோஷியல் மீடியா ரீச்சோட நம்ம கம்பீட் பண்ணணும் அப்படின்னா காஸ்ட் எக்கனாமிக்கலாகவும் பண்ணணும். ஏன்னா ஏற்கனவே ப்ராஃபிட்ஸ் கம்மியாக இருக்குது, அதை விட எக்ஸ்பென்சிவாக பண்ணிட்டோம்னா ப்ராஃபிட்ஸ் இன்னும் குறைஞ்சிடும். ஸோ இது வராது. அண்ட் கொஞ்சம் சீக்கிரமாகவும் எடுத்துகிட்டு போகணும். நம்ம ஆல்டர்னேட்டிவ் டேஸ் பப்ளிஷ் பண்ணாலும் சரி, ப்ரொடக்ஷனை ஸ்லோ பண்ணாலும் சரி, அது வந்து பாதிக்கப்படும். ஸோ ஏவும் வராது, சியும் வராது. டெவலப்பிங் வேஸ் ஆஃப் என்ஷூரிங் தட் பிரிண்ட் மீடியா கேன் ரீச் ரீடர்ஸ் மோர் ஸ்பீடிலி வந்து வரும். அப்போ தான் நம்ம சோஷியல் மீடியாவோட கம்பீட் பண்ண முடியும். அவ்வளோ வேகமாக போக முடியலனா கூட ஓரளவுக்கு கம்பேரபிள் லெவல்ஸ் ஆஃப் வேகம் போகணுன்னா இன்னும் நிறைய பேர் வந்து அதை யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறதான் இங்கே இருக்க நோக்கம். இதே சமயம் நம்ம ஆத்தர் வந்து இங்கே சொல்லியிருக்காங்க, நம்ம வந்து ரீஎக்ஸ்ப்ளோர் பண்ணணும், இன்டெப்த் அனாலிசிஸ் பண்ணணும், நியூஸ் பேப்பர்ஸ் வந்து ஸ்லோவர் டு ரீச் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ நம்ம வந்து என்ன நினைப்போம், அங்கே ஸ்லோவர்னு இருக்குது, அதனால இங்கேயும் ஸ்லோவர் இருக்குது, அதனால இதுதான் ஆப்ஷன் வரும் அப்படின்னு நினைப்போம், பேசேஜை புரிஞ்சிக்கல அப்படின்னா. பட் அங்கே என்ன சொல்கிறாங்க, எவ்வளோ வேகமாக போனாலும் சோஷியல் மீடியாவோட ஸ்லோவாக தான் இருக்கும். நான் உடனே ஒரு போஸ்ட் போட்டால் ஒரு 10 பேர்த்துக்கு மேலே பார்த்துருவாங்க. ஒரு 20 மினிட்ஸ்க்குள்ளே வந்து 2000 3000 பீப்புள் கூட பார்க்கலாம். ஓகே, ஸோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக நம்மளால் நியூஸ் பேப்பரில் ரீச் பண்ண முடியல அப்படின்னாலும் அந்த கேப் ஆஃப் டைமை வந்து எப்படியாவது ஜஸ்டிஃபை பண்ணணும், ஏதாவது ஒரு வேல்யூ ஆட் பண்ணணும்ல. ஸோ அந்த மாதிரி வேல்யூ ஆட் பண்ணி தந்தால் இன்னும் நிறைய பேர் அதை வாங்குவாங்க அப்படின்னு தான் சொல்கிறாரோ ஒழிய, இங்கே வந்து இந்த 4 ஆப்ஷனில் இதுதான் மோஸ்ட் எஃபெக்டிவ் ஸ்ட்ராட்டஜி. இது 3மே வந்து நம்மளுக்கு எஃபெக்டிவான காம்படிட்டிவ் ஸ்ட்ராட்டஜியாக இங்கே இருக்காது. பேஸ்ட் ஆன் த ஆத்தர்ஸ் ஆர்குமெண்ட்ஸ், கொஷனே பெருசாக இருக்குது, பொறுமையாக படிச்சுப்போம். Which of the following, if true, would have resulted in the weakening rather than deepening of public trust in newspapers since the pandemic? ஸோ ஆத்தரோட ஆர்குமெண்ட்ஸை பேஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இதில் இருக்க எது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் வீக்கனிங்கில் ரிசல்ட் பண்ணியிருக்கோம், டீப்பனிங்க்கு பதிலாக அப்படின்னு பார்ப்போம். ஆஃப் வாட்? ஸோ மொத்தத்தில் என்ன கேட்குறாங்க, ஆத்தரோட ஆர்குமெண்ட் வச்சு பார்த்தோம் அப்படின்னா இதில் இருக்க எந்த ஆப்ஷன் உண்மையாக இருந்தால் நியூஸ் பேப்பர் மேலே இருக்க பப்ளிக் நம்பிக்கையை வந்து அழிச்சிருக்கும், அதாவது பப்ளிக்கை வந்து நியூஸ் பேப்பர்ஸை நம்பாமல் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, newspapers are very careful in ensuring that they reported accurate and true news. ஸோ நியூஸ் பேப்பர்ஸ்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்தாங்க, அக்யூரேட் அண்ட் ட்ரூ நியூஸ் பண்ணுறதுல ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்தாங்கன்னா பப்ளிக் அதை நம்ப ஆரம்பிச்சிடுவாங்களா இல்லை வந்து நம்பாமல் விட ஆரம்பிச்சிடுவாங்களா?
நம்ப ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இது வராது. நம்ம எது நம்பாமல் இருக்க பண்ணுதுன்னு தான் பார்க்கணும் இங்கே. நியூஸ் பேப்பர்ஸ் பிளேட் அ லீடிங் ரோல் இன் எக்ஸ்போசிங் லைஸ் அண்ட் மிஸ்இன்ஃபர்மேஷன். தப்பான இன்ஃபர்மேஷனும் பொய்யையும் எக்ஸ்போஸ் பண்ணுறதுல நியூஸ் பேப்பர்ஸ் தான் வந்து பெருசாக ரோல் ப்ளே பண்ணுச்சுன்னா பப்ளிக்காகவே நம்ப ஆரம்பிச்சிருவாங்க. நியூஸ் பேப்பரை நம்பாமல் விட மாட்டாங்க. ஸோ இதுவுமே வந்து நம்பகத்தன்மையை குறைக்க செய்யலை. பார்ப்போம். ஆக்டிவ்லி disseminated misinformation, made no efforts to expose lies. ஆக்டிவாக நான் வந்து தப்பான இன்ஃபர்மேஷன், தப்பான நியூஸ் பரப்புகிறேன் அண்ட் வந்து எந்த எஃபர்ட்டுமே போடல பொய்யை வெளிக்கொண்டு வரதுக்குன்னா நம்பகத்தன்மை குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ இதுதான் நம்மளுக்கு ஆப்ஷனாக வரும். டியும் பார்த்துப்போம். நியூஸ் பேப்பர்ஸ் அலர்ட்டட் டு த பப்ளிக் to the fact that a number of sources were spreading crude forms of misinformation during the pandemic. ஸோ நியூஸ் பேப்பர் வந்து பப்ளிக்கிட்ட சொல்லிச்சு, எக்ஸ்போஸ் பண்ணுச்சு, எல்லாத்துட்டையும் வெளிக்கொண்டு வந்து காட்டுச்சு. என்ன காட்டுச்சு? ஒரு நம்பர் ஆஃப் சோர்ஸஸ், நிறையா சோர்ஸஸ் வந்து க்ரூடான பண்படாத தப்பான இன்ஃபர்மேஷன் காட்டுறாங்க அப்படின்னு. அகைன் இது நடந்தாலுமே நான் நம்ப ஆரம்பிச்சிடுவேன் நியூஸ் பேப்பர்ஸை. ஸோ சி தான் இங்கே சரியான ஆன்சராக வரும். Question 116. What would be the impact on the readership and revenue? எத்தனை பேர் படிக்கிறாங்க, எவ்வளோ காசு வருது of the print media if the image were not dominated over text as a cultural phenomenon? ஒரு கல்ச்சராக நம்ம எழுத்துக்கு மேலே படத்தை ஃபோட்டோவை நம்பாமல் இருந்தோம் அப்படின்னா என்ன மாதிரியான விளைவு இருந்திருக்கும்? அதாவது ஒரு கல்ச்சராக நம்ம ஃபோட்டோவை வந்து எழுத்தை விட அதிகமாக நம்பாமல் இருந்தோம் அப்படின்னா, அதாவது அதுவே மாற்றி சொல்ல போனால் ஒரு கல்ச்சராக நம்ம ஃபோட்டோவை எவ்வளோ நம்புகிறோமோ அதே அளவுக்கு எழுத்து வார்த்தைகள் சென்டென்சஸையும் நம்பினோம், ரிட்டன் மீடியாவும் நம்பினோம் அப்படின்னா எந்த மாதிரி விளைவு இருக்கும்? ரீடர்ஷிப் எத்தனை பேர் படிக்கிறாங்க, as well as revenue of newspapers அப்படின்னு பார்க்கலாம். ஆப்ஷன் ஏ, print media would not suffer as much of a reduction in readership and revenue as readers shifted to other formats. ஓகே, ஸோ மற்ற ஃபார்மேட்டுக்கு ரீடர்ஸ்லாம் போயிட்டாங்கங்கிற காரணத்தினால படிக்கிறவங்க குறைபாடும் இன்கம் குறைபாடும் அந்தளவுக்கு அதிகமாக இருக்காது. இந்த மாதிரி நம்ம எழுத்துக்கு மேலே ஃபோட்டோஸை நம்பினோம் அப்படின்னா அந்த மாதிரி இருக்கும். நம்ம எழுத்துக்கு மேலே ஃபோட்டோஸ் நம்பாமல் நிதானமாக இருந்தோம் அப்படின்னா பிரிண்ட் மீடியா வந்து உயிர் பழிச்சிடும், அவ்வளோ கஷ்டப்படாது அப்படிங்கிறது தான் சரியான விஷயம். சரியா? நம்ம அடுத்த ஆப்ஷன்ஸ் பார்ப்போம். ஆப்ஷன் சி, there would be no impact on readership. எந்த மாதிரியான இம்பேக்டும் இருக்காது, கிடையாது. இம்பேக்ட் இருக்கும். There would be an increased demand for readers that newspapers carry more images, less text. ஸோ டி என்ன சொல்லுது? நிறைய பேர் டிமாண்ட் பண்ணுவாங்க நியூஸ் பேப்பர் வந்து நிறையா ஃபோட்டோவும் டெக்ஸ்ட் கம்மியாகவும் இருக்கணும். கிடையாது. ஸோ இங்கே எஃபெக்டே என்ன சொல்கிறாங்க, மக்கள் வந்து எழுத்தை விட ஃபோட்டோ நம்பாமல் இருந்தால். ஸோ இதுவும் வந்து சரி கிடையாது. நம்மளுக்கு ஆப்ஷன் ஏ தான் சரியான ஆன்சர். Question 117. How does the author suggest newspapers can overcome the problem of being outpaced by speedier sources of information? Option A, they offer direct means by which newspapers can become faster to publish and deliver to readers. இங்கே ஃபஸ்ட்டு கொஷின் படிச்சுப்போம் ஆக்சுவலி. ஸோ ஹவு டஸ் தி ஆத்தர் சஜஸ்ட்? ஸோ எப்படி ஆத்தர் சொல்கிறாரு, நியூஸ் பேப்பரை விட வேகமான விஷயங்களை வந்து எப்படி நியூஸ் பேப்பர் எதிர்கொள்ள முடியும் அப்படின்னு எப்படி ஆத்தர் சொல்கிறாரு? அகெயின் ரீஃப்ரேஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நியூஸ் பேப்பர் எப்படி நியூஸ் பேப்பர் விட வேகமான சோர்ஸஸை எதிர்கொண்டு வெளில வர முடியும் அப்படின்னு சொல்கிறாரு ஆத்தர்னு பார்ப்போம். ரெண்டு விஷயம், ரெண்டு கண்டிஷனிங்க. ஒன்று, தெளிவாக நம்ம நியூஸ் பேப்பரை விட வேகமான சோர்ஸஸை எப்படி நியூஸ் பேப்பர் எதிர்கொண்டு வெளியில் வர முடியும்னு உண்மையாக இருக்கணும் நம்ம ஆப்ஷன். ரெண்டாவது வந்து ஆத்தரோட ஒப்பீனியன்ஸோடு ஒத்து போகணும். இப்போது அது பார்ப்போம் நம்ம. தி ஆஃபர் டைரக்ட் மீன்ஸ் பை விச்
newspapers can become faster to publish and deliver to readers. ஸோ சீக்கிரமாக பப்ளிஷ் பண்ணி சீக்கிரமாக டெலிவர் பண்ண ஒரு வழி கண்டுபிடிச்சா கண்டிப்பாக உதவும். ஆப்ஷன் பி பார்ப்போம். They encourage a complete and immediate shift to digital media as a way of ensuring newspapers are not outpaced by other sources of information. இது நம்ம ஆத்தர் சொல்லவே இல்லை. நான் நியூஸ் பேப்பர் வந்து டிஜிட்டல் போகணும் அப்படின்னு நான் நினச்சாலுமே போனால் அது உதவும் நான் நினச்சாலுமே ஆத்தர் அதை ஒத்துக்கல. ஸோ நமக்கு ஒரு க்ரைட்டீரியா ஃபுல்ஃபில் ஆகுது. இது நடந்தால் நம்மளுக்கு நியூஸ் பேப்பருக்கு ஹெல்ப் ஆகலாம். பட் இன்னொரு க்ரைட்டீரியா சாட்டிஸ்ஃபை ஆகலை. அந்த இன்னொரு க்ரைட்டீரியா என்ன அப்படின்னா ஆத்தர் அப்படி சொல்கிறாரா, ஆத்தர் அதுக்கு ஒத்துப்பாரா, அக்கார்டிங் ஹவு டஸ் தி ஆத்தர் சஜஸ்ட்னு தான் கேட்டிருக்காங்க. ஹவு டஸ் த ஆத்தர் சஜஸ்ட்னா மஸ்ட் பி இன் த பேசேஜ். ஓகே. ஆப்ஷன் பி, தே என்கரேஜ் a complete, ஸோ இது வராது நம்மளுக்கு. ஆப்ஷன் சி, they offer ways to reduce production costs which would offset the losses caused by readers shifting allegiance to farces. ஸோ என்னோட லாயல்ட்டி, என்னோட நம்பிக்கையை வந்து நான் வந்து வேறு சோர்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷனுக்கு மாற்றுறது எப்படி குறைக்கிறதுனா, என் ப்ரொடக்ஷன் காஸ்ட், நியூஸ் பேப்பர் ப்ரொடக்ஷன் காஸ்ட்டை குறைச்சி எனக்கு இன்னும் சீப்பாக கொடுத்தா நான் மாற மாட்டேன் அப்படின்னா கிடையாது. ஆத்தரும் அப்படி சொல்ல கிடையாது. ஆத்தர் ப்ரொடக்ஷன் காஸ்ட் பற்றியே பேசல அந்த ஃபுல் பாசேஜஸ், இதுவும் வராது. ஆப்ஷன் டி, they offer an alternative means for newspapers to become more competitive and profitable, but do not solve the problem of how newspapers can become faster sources of information. இதுதான் உண்மை. நம்ம ஆத்தர் வந்து நியூஸ் பேப்பர்ஸ் எப்படி வந்து இதை விட வேகமாகலாம் அப்படின்னு பேசவே இல்லை. எப்படி மோர் காம்படிட்டிவ் அண்ட் ரெவென்யூ ஜென்ரேட்டிங்காக மாறலாம்னு பேசின ஒரு ஒழிய அவர் வந்து இந்தந்த வழிகள்லாம் வந்து நீங்கள் இதை விட வேகமாக மக்கள்கிட்ட போய் இன்ஃபர்மேஷன் தரலாம் அப்படின்னு ஆக்சுவலி அவங்க சொல்லவே இல்லை. emphasis shifted to in-depth analysis, eye-catching layouts, அதெல்லாம் வந்து increasing quality, ஓகே, increasing speed பற்றி ஆத்தர் எங்கேயுமே இங்கே பேசலை. ஸோ நம்மளுக்கு ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சராக வரும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதோட நம்ம பேசேஜ் 2 முடிச்சிட்டோம். அடுத்த எபிசோடில் நம்ம பேசேஜ் 3 பார்க்கலாம்.